பெரிய உதாரணங்க சார். கிருபானந்த வாரியார் வந்து வயலூருக்கு போறாரு. வயலூருக்கு போகும்போதுங்க சார் அவர் என்ன பண்றாருன்னா, பொதுவாகவே அவர் முருகனுக்காக உயிரை கேட்ட கூட எடுத்து கொடுக்கறது. அவர் ஒரு முருகர் அவதாரம் தான். அப்போ என்ன பண்ணார் சார், தன் கையில் இருக்கிற 5 ரூபா வந்து வெள்ளி கவசத்துக்கு இதை வச்சுக்கன்னு சொல்லி கோயிலில் போட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் நைட்டு ட்ரஸ்டி கனவுல முருகன் போறாரு. இது சத்தியமான உண்மை சார். கிருபானந்த வாரியாரோட வரலாறு புத்தகத்தில் இருக்கு. ட்ரஸ்டியோட கனவுல போய் நீ எப்படி என் பக்தன்ட்ட காசு வாங்கலாம், ஏன்னா கிருபானந்தர் பொருளாதார சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு, நீ எப்படி என் பக்தன்ட்ட காசு வாங்கலாம், போய் அவனுக்கு போய் இந்த காசை ரிட்டர்ன் கொடுன்னு சொல்லியிருக்காரு. ரிட்டர்ன் இவர் ஒன்றுமே புரியல. யாரானா அப்புறம் கோயில் வந்து கேட்குறாரு. கிருபானந்தாரியர் வந்தார். ஆமாம் வந்தாருன்னா வந்து அவர் வயலூர் அப்போ 5 ரூபான்றது ஒரு பெரிய காசு இல்லைங்க சார். அப்போ வெள்ளி கவசத்துக்கு வந்து அவர் பணம் கொடுத்தாருன்னா நீ தப்பு பண்ணிட்டியா, முருகர் வந்து அவர்கிட்ட போய் கொடுன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா அங்கேருந்து நேராக சிந்தாரிப்பேட்டைக்கு வரார். கிருபானந்தார் வீடு இப்பயும் இருக்குது சிந்தாரிப்பேட்டில். அங்கே போனீங்கன்னா இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்களுமே அந்த புக்காக அங்கே நிறைய விற்கிறாங்க. வந்து ஐயா முருகர் கனவுல வந்தார், இந்த 5 ரூபா உங்ககிட்ட திரும்ப கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டு இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை உங்களால் நடத்த முடியும்னு சொன்னார்.